வணக்கம் அவர்களே. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸில் இருக்க மீதி உள்ள எல்லா சம்ஸையுமே பார்க்கலாம். இப்போது ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு கோத்ரோ பண்ணிக்கலாம். என்னென்ன பார்த்தோம்? லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ், சரிங்களா? லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் மொத்தம் 10 laws of exponents இருக்கு. First one பார்த்தீங்கன்னா a power m into a power n equal to a power m plus n. இதே தான் டிவிஷனுக்கு மேலே மட்டும் மைனஸ் அப்படின்னு வரும். அதே மாதிரி பவரில் இன்பிட்வீனில் ப்ராக்கெட் வந்தால் அதை நம்ம மல்டிப்ளையாக எழுதுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பேஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு பவரை நம்ம அப்படியே எழுதிப்போம். இப்போ பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இன்பிட்வீனில் ஆப்ரேஷன் வந்துட்டு டிவிஷனாக இருக்குது அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணிவிட்டு பவரை நம்ம அப்படியே எழுதிப்போம். இப்போது அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? நம்ம அந்த லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸை சம்குள்ளே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவரில் இப்போது மைனஸ் அப்படிங்கிற வேல்யூ இருந்துச்சுன்னா அதை எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ப்ளஸ்ஸாக இருக்கிறத எப்படி மைனஸாக மாற்றுறதுங்கிறத பார்த்தோம். ப்ளஸ்ஸை மைனஸாவோ அல்லது மைனஸை ப்ளஸ்ஸாவோ மாற்றுறதுக்கு ஒரே வழி தான். என்னது? ரெசிப்ரோக்கல் எடுக்கிறது. கொடுத்துருக்கிற நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்துட்டு ஆப்போசிட் சைனுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இப்போ அந்த சம்ம பாருங்க. The number 144 is multiplied with 2 power minus 3, 12 power minus 1, 3 power minus 2. Consecutively find the final product. That means that we have a number. அதாவது நம்மளுக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144 அப்படின்ற நம்பர் இருக்குது. இந்த நம்பர் கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 எக்ஸ்போனன்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போது சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? 144 கூட எதை மல்டிப்ளை பண்ண போகிறோம்? 2 பவர் மைனஸ் 3. அது கூட 12 பவர் மைனஸ் 1. அது கூட 3 பவர் மைனஸ் 2. சரிங்களா? இப்போது இந்த 144 அப்படின்றது ஒரு பெரிய நம்பராக இருக்குது, நம்மளுக்கு எக்ஸ்போனண்ட்டாக இல்லை. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனண்ட்டாக மாற்ற போகிறோம். இப்போ அந்த 144 அப்படின்றத எக்ஸ்போனண்ட்டாக மாற்றினா என்ன கிடைக்கும்? 144ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? தட் இஸ் எதனுடைய ஸ்கொயர் வேல்யூ வந்து 144 கிடைக்கும் நம்மளுக்கு. வெரி குட். 12 சார். அப்போ அதை நம்ம என்னென்னு எழுதணும்? 12 பவர் 2 அப்படின்னு எழுதணும். இப்போ அதுதான் நம்ம இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ண போகிறோம். சரியா? இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பவர் 2 இன்ட்டு 2 பவர் மைனஸ் 3 இன்ட்டு 12 பவர் மைனஸ் 1 இன்ட்டு 3 பவர் மைனஸ் 2. சரிங்களா? இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேஸ் 12 இருக்கா? ஸோ அப்போ அதை என்ன பண்ணலாம்? அதை காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ 12 பவர் 2 இன்ட்டு 12 பவர் மைனஸ் 1 into
2 power minus 3 into 3 power minus 2. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a power m into a power n அப்படின்ற ஃபார்முலால இருக்கா? அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் a power m into a power n is equal to a power m plus n. இப்போ அதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? இப்போ என்ன ஆகும்? 12ங்கிறது பேஸ், அது அப்படியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பவர்ல என்ன இருக்கு? 2 இருக்கு. அடுத்து நம்மளுடைய ஆபரேஷன் பிளஸ், இங்க செகண்ட் நம்பர் என்னது? -1. சரிங்களா? into 2 power minus 3 into 3 power minus 2. சரியா? இப்போ 12 பவர் 2 minus 1. என்ன ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு? Very good. The answer is 1 into 2 power minus 3 into 3 power minus 2. இப்போ 12 அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பர் தான். ஸோ அதையுமே என்னவா மாற்றலாம்? ப்ரைம் நம்பர்ஸாக மாற்றலாமா? ஸோ ஃபஸ்ட்டு மாற்றுங்க. இப்போ 12க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 டேபிளில் 6 times, again 2 டேபிளில் 3 times, again 3 டேபிளில் 1 time. இதுதான் எல்சிஎம். இப்போ 12 அப்படின்றது எப்படி எழுதலாம்? 2 square into 3 power 1. ஏன்னா 2 2 இருக்கு, அதனால் 2 பவரில் 2, 3 வந்து ஒரு தடவை தான் வந்திருக்கு. ஸோ 3 பவரில் 1. இப்போ இங்கே மாற்றுங்க. இப்போ 2 power 2 into 3 power 1 into 2 power minus 3 into 3 power minus 2. சரியா? இப்போ இங்கே 2 ரெண்டும் சேமாக இருக்குது, 3 ரெண்டும் சேமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? சேமாக இருக்கிறதையெல்லாம் பிரிச்சுக்கலாம். ஸோ 2 power 2 into 2 power minus 3 into 3 power 1 into 3 power minus 2. இப்போ இங்கேயும் என்னவே தான், அதே ஃபார்முலாவே தான், அதே லா தான். a power m into a power n ஓட லா அதே தான். ஸோ 2 power 2 plus of minus 3 into 3 power 1 plus of minus 2. இப்போ 2 minus 3 ஓட வேல்யூ என்ன? 2 power 1 கிரேட்டஸ்ட் நம்பருடைய சைன் மைனஸ்ன்னு இருக்கிறதுனால -1 into 3 பவரில் என்ன வரும்? 1 minus 2. ஆன்சர் 1 தான், ஆனால் இங்கே கிரேட்டஸ்ட் நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால இங்கே வந்து -1 வரும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? நம்ம 1/2 into 3 எழுதலாமா? ஏன்னா இன்வர்ஸ் அதாவது நெகட்டிவ் பவராக இருந்துச்சுன்னா அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு அதை வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்தால் போதுமா? ஸோ இப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டோம். ஸோ 1/2 into 3ன்னு இருக்கா? இப்போ இதை என்ன பண்ணுவோம்? 2 into 3 டினாமினேட்டரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுவோமா? நியூமரேட்டரில் 1 தான் இருக்குது, அப்போ நியூமரேட்டர் அப்படியே வரணும். 2 3s are வேல்யூ என்ன? 6. அப்போ இதுதான் நம்மளுடைய சம்மினுடைய ஃபைனல் ப்ராடக்ட். ஓகேவா கண்ணா? நாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சம்முக்கு போகலாம். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம் கண்ணா. இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா the product of 3/4 the whole power -4 and -2/3 the whole power 2 is divided by a number so that the quotient is 3/5 the whole power -2. Find the number. Okay. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி, அதாவது ப்ராடக்ட் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி நம்பர் ஒரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது
நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3/5 the whole power -2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், தெரியாத நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துப்போமா. ஸோ let the number be x. சரிங்களா. இப்போ அடுத்தது மேலே நியூமரேட்டரில் என்ன இருக்கு, 3/4 the whole power -4 into -2/3 the whole power 2 divided by x. ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டினுடைய ப்ராடக்டை எக்ஸ் ஆல், அதாவது என் நம்பரால் டிவைட் பண்ணும். என் நம்பர் அப்படின்றது இங்க எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 3/5 the whole power -2. சரியா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸை அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஓகேவா. இப்போ இன்னொன்று, அதுக்கு முன்னாடி நம்ம பவரில் நெகட்டிவாக இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக மாற்றுங்க. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகிடும், 4/3. ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது என்ன ஆகிடும், 4/3 the whole power 4 into இங்கே என்ன ஆகிடும், பவர் ஆல்ரெடி 2ல தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், மைனஸை வெளியே எடுத்துடலாமா. ஸோ அப்போ -1 the whole power 2 into 2/3 the whole power 2 divided by x. சரிங்களா. which is equal to, இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 5/3 the whole power 2 அப்படின்ற ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம் நம்ம, இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவரை விட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இங்கே 4ன்ற நம்பர் இருக்கு, அந்த 4-ஐ 2 பவராக மாற்றிக்கும். அப்போ என்ன வரும், 4 ஈக்குவல் டு என்னது, 2 ஸ்கொயரா. அப்போ என்ன ஆயிடும் இங்க, 2/3 the whole power 4 into -1 the whole power 2 னா அதனுடைய வேல்யூ என்ன கண்ணா, 1. so into 1 into 2/3 the whole power 2 divided by x equal to 5/3 whole power 2. சரியா. இப்போ இங்க என்ன ஆயிடுச்சு, 2 பவர்ல 2வும் இருக்கு 4ம் இருக்கு. இப்போ 2 4s are எவ்வளவு, 6. இப்போ 2 power 6 divided by 3 power 4 into 2 power 2 divided by 3 power 2 the whole divided by x equal to 5 by, that means 5 power 2 divided by 3 power 2. சரியா. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த ரெண்டு பவர்ஸையும் நம்ம ஆட் பண்ணலாமா. இந்த ரெண்டு பவர்ஸையும் ஆட் பண்ணலாமா. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 2 power 6 plus 2 divided by 3 power 4 plus 2 divided by x equal to 5 power 2 divided by 3 power 2. சரியா. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா அது ரெண்டோட பவரையும் ஆட் பண்ண போறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 பவர்ல 8 plus 2 இருக்கு. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும், 8யும் 2யும் ஆட் பண்ணா பவர் 10 divided by 3 பவர்ல 8. இங்க ஹோல் divided by ஒரு x இருக்கு. இங்க அதே மாதிரி ஹோல் divided by x ன்னு இருக்கும். which is equal to 5 power 2 divided by 3 power 2. சரிங்களா. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்க நியூமரேட்டர் இங்க வரும்போது
அல்லது எக்ஸை இந்த சைடு கொண்டு வாங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 2 power 10 divided by 3 power 8 equal to x into 5 power 2 divided by 3 power 2. இப்போ இது இன்டூல இருக்கிறதுனால இப்போ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொண்டு வர போறோம். எக்ஸா மட்டும் அங்க வச்சுட்டு 2 power 10 divided by 3 power 8 into இங்க இருந்து இங்க வரும்போது அது என்னவா மாறிடும்? ரெசிப்ரோக்கலா மாறிடும். 3 power 2 divided by 5 power 2 equal to x. இங்க பாத்தீங்கன்னா 2 வந்துருச்சு, இங்க 8 இருக்கு. 8ல 2 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன? 6ல 2 போச்சுன்னா ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4. அப்ப என்ன பவர் கிடைக்கும் நம்மளுக்கு? 2 power 10 divided by 3 power 4 into 5 power 2 is equal to x. அப்ப நம்மளுடைய x value என்ன இங்க? 2 power 10 divided by 3 power 4 into 5 power 2 அப்படிங்கிறது நம்மளுடைய x value. Okay, so let us see the next sum. அடுத்த sum பார்த்தீங்கன்னா verify using the laws of exponents இருக்கு. அதுல a sum பார்த்தீங்கன்னா 1/9 into 3 power 3x is equal to 3 power 3x minus 2 இருக்கு. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த LHSம் RHSம் ஈக்குவல் அப்படின்றத நாம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணுவோம்? LHS எடுத்துக்கலாம். இப்போ என்ன கிடைக்கும்? 1/9 3 power 3x இருக்கு. சரிங்களா? இப்போ 9 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 3 டேபிள்ல 3 times, again 3 டேபிள்ல 1 time. அப்ப 9ன்றத 3 power 2 எழுதலாமா? ஏன்னா 2 தடவை 3 வந்திருக்கா? சரி, அப்போ 1/3 power 2 into 3 power 3x இருக்கு. இப்போ இது என்ன பண்ணலாம்? இந்த 3 power 2 அப்படின்றத நியூமரேட்டரா கொண்டு போனோம்னா என்னவா மாறிடும்? நெகட்டிவா மாறிடும். So 3 power minus 2 into 3 power 3x. சரியா? இப்போ 3 power minus 2 plus 3x மாறிடுமா? ஏன்னா பேஸ் சேமா இருக்கு, பவர் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆப்ரேஷன் மல்டிப்ளையா இருக்கிறதுனால நம்ம இதை ஆட் பண்ணுவோமா? ஓகே, இப்போ 3 பவர்ல இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாமா? 3x minus 2 ஏன்னா எப்போதுமே ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ -2 நம்ம மாற்றி எழுதிட்டோம். இப்போ இதை என்ன எடுத்துக்கிட்டோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ RHS சைடு எடுங்க. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? 3 பவர் 3x minus 2. அதாவது ஈக்குவேஷன் 1 என்னவோ அதே தான் ஈக்குவேஷன் 2 இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? LHSம் RHSம் ஈக்குவலா இருக்கு. அப்பனா என்ன சொல்லலாம் நம்ம? Hence it is verified. Hence it is verified. Okay, so shall we move on to the next sum? பார்க்கலாம் கண்ணா. 10th sum. If x equal to 3/2 the whole power 2 into 2/3 the whole power minus 4, then find the value of x power 2. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா xக்கு ஒரு சிம்பிளிஃபிகேஷன், அதாவது நம்ம சிம்பிளிஃபை பண்ணி xோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துட்டு
நம்ம கிட்ட கேட்டிருக்க வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா x பவர் -2 ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா x ஓட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். அப்போ x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா x equal to 3/2 the whole power -2 into 2/3 the whole power -4 இருக்கு இல்லைங்களா? இப்போ இதுல இது பாசிட்டிவ் பவர்ல தான் இருக்கு, இது நெகட்டிவ் பவர்ல இருக்கு. ஸோ நெகட்டிவ் பவர்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பவரா மாத்திப்போம். அதாவது இங்க மைனஸ்ன்னு இருக்கிறத பிளஸ்ஸா மாத்தணும். பிளஸ்ஸா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? வெரி குட். நம்ம என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்ப என்ன வரும்? 3/2 the whole power 2 into இப்போ இது என்ன ஆயிடும்? 3/2 the whole power 4. ரெசிப்ரோக்கல் எடுத்ததையும் என்ன ஆயிடுச்சு? பவர் பாசிட்டிவா மாறிடுச்சு. இப்போ ரெண்டோட பேஸும் சேமா இருக்கா? இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டோட பேஸும் சேமா இருந்தா ஒன் டைம் எழுதுனா போதும். பவர்ஸ் டிஃபரெண்டா இருந்தா நம்ம அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்? இந்த இடத்துல என்ன ஆபரேஷன் போகுதுன்னு பார்க்கணும். இங்க என்ன இருக்கு? மல்டிப்ளை இருக்கு. இப்போ மல்டிப்ளை இருக்குன்னா பவர் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? வெரி குட், ஆட் பண்ணணும். இப்போ 2 + 4 நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3/2 the whole power 6 கிடைக்கும். எதனுடைய வேல்யூ? x னுடைய வேல்யூ. இப்ப நாம ஃபைண்ட் பண்ண வேண்டியது எதனுடைய வேல்யூ? x பவர் -2. x பவர் -2 ஓட வேல்யூ வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்க x வேல்யூல இருந்து இந்த -2 அதாவது அந்த பவர்ல இருந்து இந்த -2 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு x பவர் -2 ஓட வேல்யூ கிடைச்சிடும். இப்போ 3/2 the whole power 6 - 2. இப்போ என்ன கிடைக்கும்? 3/2 the whole power 4 அப்படின்றது தான் நம்மளுடைய இந்த சம்மினுடைய ஆன்சர். அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போ எக்ஸசைஸ் 2.2. ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். கண்ணா ஆல்ரெடி நீங்க வந்துட்டு பார்த்துருப்பீங்க 7th ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன அப்படின்றத மட்டும் பார்த்துருப்பீங்க. அதாவது சின்ன நம்பருக்கு பார்த்துருப்பீங்க டெசிமல்ல. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்றது எப்படி ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கனாலும் சரி, எந்த மாதிரியான நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி, நம்மளுக்கு எப்போதுமே நம்ம டெசிமல் பார்ட் இன்டெக்ரல் பார்ட்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ அதாவது 7.5 அப்படின்னா இதை டெசிமல் பார்ட் சொல்லுவோம், சாரி இன்டெக்ரல் பார்ட் சொல்லுவோம், இதை டெசிமல் பார்ட்னு சொல்லுவோம் இல்லையா? எப்போதுமே நம்மளுக்கு இன்டெக்ரல் பார்ட்ல 1 தான் இருக்கணும். சரியா? டெசிமல் பார்ட்ல எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆனா இன்டெக்ரல் பார்ட்ல எவ்வளோ மட்டும்தான் இருக்கணும்? ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கணும். சரியா? அதாவது ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கணும். அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். சரிங்களா? அதை தான் நம்ம எந்த மாதிரி எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மா நம்ம எழுத முடியும். ஓகேவா? இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ எத்தனை தூரம் அதுக்காவது இதுக்கப்புறம் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அதை நாம பவர்ல எழுதுவோம். அதை இப்போ நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸசைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல ஏ சம் பாருங்க. 0.100000067 அப்படின்னு இருக்கு. மொத்தம் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு பாருங்க. 1, அதாவது டெசிமலுக்கு அப்புறம், இந்த டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7. மொத்தமா எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 7 ஜீரோஸ் இருக்கு. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? டெசிமலுக்கு முன்னாடி அதாவது இன்டெக்ரல் பார்ட்ல ஒரே ஒரு நம்பர் மட்டும் வரணும்னு சொல்லியிருக்கேனா?
இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு? ஜீரோன்னு இருக்கா? ஜீரோ இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும். சரியா? அப்போ இங்க இதை விட்டுருங்க. இப்ப 7, அதுக்கப்புறம் இங்க 8 இல்லையா? இப்போ இதோட நம்ம என்ன பண்ணி ஆகணும்? பிரிச்சு டெசிமல்குள்ள கொண்டு போய் ஆகணும். சரியா? இப்ப இது எப்படி எழுதலாம்? நம்ம 6.7 எழுதலாமா? ஏன்னா முன்னாடி இருக்கிற ஜீரோ எந்த ஜீரோக்குமே வேல்யூ இல்லையா? சோ அப்ப அதை நம்ம எப்படி எழுதலாம்? 6.7 into 10. எப்போதுமே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இன்டூக்கு அப்புறம் 10 தான் வரும். 10ஓட பவர்ல தான் டிஃபரன்ஸ் வரும். சரியா? இப்போ பவர்ல எப்பெல்லாம் நம்ம வந்து டெசிமலுக்கு, அதாவது டெசிமல் பிளேஸ்ல சூஸ் பண்றோமோ அப்பெல்லாம் மைனஸ்ல எழுதணும். சரியா? இன்டெகிரல் பார்ட்ல, அதாவது டெசிமல் பார்ட்ல சூஸ் பண்ணா மைனஸ்லயும், இன்டெகிரல் பார்ட்ல சூஸ் பண்ணா பிளஸ்லயும் எழுதணும். சரியா? இப்போ இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டெசிமல் பார்ட்ல தான் சூஸ் பண்ணிருக்கோம். மொத்தம் எத்தனை நம்பர் சூஸ் பண்ணிருக்கோம், அதாவது பிரிச்சிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8. மொத்தம் 8 நம்பர்ஸ் பிரிச்சிருக்கோமா? அப்ப மைனஸ்ல என்னன்னு வரணும்? 8. இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். 6.7 into 10 power minus 8. சரியா? இப்ப இது நீங்க தான் சொல்ல போறீங்க. ஓகேவா? இப்போ இதுல என்ன வந்திருக்கோம்? இது எப்படி பிரிக்கலாம்? நம்ம இங்க டெசிமல் பார்ட்டே கிடையாது. அப்ப என்ன மட்டும்தான் இருக்கு? இன்டெகிரல் பார்ட் மட்டும் தான் இருக்கு. இன்டெகிரல் பார்ட் மட்டும் இருந்தாலும் சரி, டெசிமல் பார்ட் மட்டும் இருந்தாலும் சரி, நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னது? இன்டெகிரல் பார்ட்ல ஒரு நம்பர் தான் இருக்கணும். ஓ, இந்த இடத்துல பிரிஞ்சிருமா? இந்த இடத்துல பிரிஞ்சிருமா? அப்ப என்ன வரும்? இங்க 1.2543 0 0 0 வேல்யூ இல்லையா? அதனால அதை விட்டுறலாம். இன்டு 10 அப்படியேதான் வருமா? இதனுடைய பவர்ல இப்ப பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா? சூப்பரா பாசிட்டிவ் வரும். இப்போ இதுக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 1 2 3 4 5 6 7 8. ஸோ அப்போ 10 பவர்ல என்ன வந்திருக்கும் நம்மளுக்கு? 8. சரியா? இப்போ புரியுதா கண்ணா? நம்மளுக்கு இங்க வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு? டெசிமல் பார்ட்ல சூஸ் பண்ணதுனால பவர் நெகட்டிவ்லயும், இன்டெகிரல் பார்ட்ல சூஸ் பண்ணதுனால பவர் பாசிட்டிவ்லயும் இருக்கு. எப்போதுமே இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இன்டெகிரல் பார்ட்ல ஒரு நம்பரும் ரிமைனிங் நம்பர் எல்லாமே டெசிமல் பார்ட்ல வந்துச்சுன்னா மட்டும்தான் அதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். express the following in useful form. அதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கணக்கு கொடுத்துருக்காங்கடா? 5.23 into 10 பவர்ல 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதாவது சயின்டிபிக் நோட்டேஷன் எழுதும் போதே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? பாசிட்டிவ் பவர் இருந்துச்சு அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்ல ஜீரோஸ் ஆட் பண்ணணும். நெகட்டிவ்ல பவர் இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ்ல ஜீரோஸ் ஆட் பண்ணணும். சரியா? இப்போ 10 பவர்ல என்ன நம்பர் இருந்தாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது அது பாசிட்டிவா அல்லது நெகட்டிவா. சரியா? பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ பாசிட்டிவ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு? பவர்ல 4 இருக்கு, அதாவது பாசிட்டிவ் 4ன்னு இருக்கு. அப்போ பாசிட்டிவ்ல 4, அதாவது +4ன்னு இருக்கு. அப்போ +4 அப்படின்னு இருக்கு அப்படின்னா எத்தனை ஜீரோஸ் நம்ம ஆட் பண்ணணும் ரைட் ஹேண்ட் சைட்ல?
வெரி குட். 4 zeros நாம ஆட் பண்ணணும். சரியா? ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இங்க எவ்வளோ டெசிமல் பிளேசஸ் இருக்கோ அந்த பிளேசஸை வச்சுட்டு கேன்சல் பண்ணிடலாம். சரியா? ரிமைனிங் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சம்குள்ள போகலாமா? ஓகே, ஏ சம் பாருங்க. 5.23 into 10 பவர்ல 4ன்னு இருக்கு. இப்போ 4ன்னு இருக்குன்னா நான் எந்த பக்கம் கண்ணா ஜீரோஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன்? ஓகே, இப்போ எந்த பக்கம் ஆட் பண்ணணும் நாம? ரைட் ஹேண்ட் சைட்ல. சரியா? அப்போ 5.23 இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இது அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? 10 பவர் மைனஸ் பிளஸ் 4. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மட்டும் சொல்லி தரேன். உங்களுக்கு நோட்ல இருக்கிறது வேற மெத்தட் இருக்கு, அதை நான் நெக்ஸ்ட் சம்க்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? இப்போ 5.23 into 10 power 4ன்னு இருக்கு. இப்போ எந்த சைடு நம்ம ஜீரோ ஆட் பண்ணணும் திரும்ப கேட்குறேன். வெரி குட், அந்த சைடு ஆட் பண்ணணும். அப்போ 5, 2, 3 எவ்வளோ ஜீரோஸ் ஆட் பண்ணணும்? பவர்ல என்ன நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4ன்னு இருக்கு. அப்போ 1, 2, 3, 4. சரியா? இப்போ இங்கிருந்து எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கு? 2 டிஜிட்ஸ். 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் என்னதான் இருக்கும் நம்மளுக்கு? 5, 2, 3, 0, 0. அதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரியா? அடுத்தது பாருங்க, பி சம் பாருங்க. 2.05 into 10 பவர்ல -3 இருக்கு. -3 இருந்தா எந்த பக்கம் கண்ணா நம்ம ஜீரோஸ் ஆட் பண்ணணும்? ஓகே, ஸோ நம்ம எந்த பக்கம் ஆட் பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் ஜீரோஸ் ஆட் பண்ணணும். இங்கேயும் அதே ப்ராசஸ் தான். என்ன நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸை நம்ம ஆட் பண்ண போறோம். சரியா? அப்ப என்ன ஆகும்? இங்க வரும்போது நம்ம ரிவர்ஸ்ல எழுதிக்கலாம். 5, 0, 2. நெகட்டிவ்ல வரும்போது ரிவர்ஸ்ல இருந்து எழுதிட்டு வாங்க. சரியா? அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆயிவாங்க. 5, 0, 2. இப்போ இங்க எத்தனை என்ன நம்பர் இருக்கு? 3. அப்ப எத்தனை ஜீரோ போடணும்? 3. 1, 2, 3 ஜீரோஸ் போட்டாச்சு. சரியா? இப்போ இங்க என்ன நம்மளுக்கு வேணும்? டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம்? 3. இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் இங்க 2ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? இன்டெகிரல் பார்ட்ல என்ன இருக்கோ அங்க இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 2ல இருந்து 3 டிஜிட்ஸ். 1, 2, 3. அப்ப எங்க பாயிண்ட் வரும்? இந்த இடத்துல வரும். அப்ப அதனுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? 0.002005. சரியா? இதோட இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2.05 அப்படியே வச்சுட்டு 10 power -3 அப்படின்றத +3 மாத்தினீங்கன்னா 1/10 power 3 வரும் இல்லையா? 1/10 பவர்ல 3 வரும். அப்போ 2.05 into 10 power 3 அதனுடைய வேல்யூ என்ன? 1000. இப்போ 1000ஆல டிவைட் பண்ணணும்னா முன்னாடி ஒரு 3 டிஜிட் நம்ம ஆட் பண்ணணுமா? அப்போ 5, 0, 2, 0, 0,
0, அதாவது 3 டிஜிட்ஸ் ப்ரீவியஸாக பாயிண்ட் வைக்கணும். சரியா? இப்போ நம்மளுக்கு அதே ஆன்சர் கிடைச்சிச்சா? ஸோ இந்த மெத்தடில் போட்டாலும் கரெக்டு தான், இந்த மெத்தடில் போட்டாலும் கரெக்டு தான். ஓகேவா? இப்போ அடுத்த சம் பாருங்க. 2 into 10 பவரில் -5 அப்படின்னு இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் வேல்யூ இருக்கு அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் ஜீரோஸை ஆட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், எப்படி எழுதிட்டு வரணும்? ரைட் டு லெஃப்ட். நெகட்டிவ்ல இருந்தா எங்க இருந்து எழுதிட்டு வரணும்? ரைட் டு லெஃப்ட். ஸோ 2, அதுக்கப்புறம் 5 டைம்ஸ் ஜீரோஸ் வருது. ஸோ 1 2 3 4 5. இப்போ 5 டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணி பாயிண்ட் வைங்க. 1 2 3 4 5. இப்போ எங்க பாயிண்ட் வந்துருச்சு? 0.0002 அப்படின்றத நம்மளுடைய சி சம்னுடைய ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம வேர்ட் ப்ராப்ளம்குள்ள போகலாம்.